உத்திராடம் நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த 1ஆம் பாதத்துக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிர்ஷ்டம் இருக்குது. அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்கக்கூடிய நட்சத்திரம் தான் உத்திராடம் 1ஆம் பாதம். அதே 2-3 பாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏண்டா வாழ்கிறோன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி விஷயம். ஸோ உங்களுக்கு என்னென்னாக்கா பலனே இல்லை, நேராக போங்க, கடையில் ஒரு மொட்டையை போடுங்க, வந்துடுங்க, அவ்வளோதான். அப்படி இல்லையா ஏதாவது ஒரு கோயிலில் போய், குலதெய்வ கோயில் ஏதோ ஒரு கோயிலில் போய் ஒரு மொட்டையை போட்டுட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் வந்து அந்த அளவுக்கு சிறப்பான காலகட்டம் உங்களுக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்களே போய் வழியே போய் எங்கேயாவது சிக்குவீங்க. சும்மா இருந்தால் கூட வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உங்களை வந்து மொட்டை அடித்து அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்யணுன்னா எந்த செய்யலைன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன சித்தர் சமாதிகள் அந்த மாதிரி எங்கேயோ போகணுன்னு நினைப்பீங்க. ஆனால் தடை தாமதங்கள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக இந்த காலத்தில் நீங்கள் கிரிவல பாதையெல்லாம் போகணுன்னு நினைக்கும் போதே போக முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அழுத்தம் வந்து ஏற்படும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் என்னென்னாக்கா எதிர்பார்க்காத திடீர் நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமானால் கொஞ்சமாக தான் நடக்கும். ஸோ அதனால் இந்த மாதத்தை கொஞ்சம் எப்படி கடந்து போகிறது தான் யோசிக்கணும். ஸோ பெட்டர் நீங்கள் சும்மா இருக்கிறதே, நீங்கள் வந்து உங்களுக்கு வடிவேல் காமியில் போய் சும்மா இருக்கிறதே எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சும்மா இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பரிகாரம் தான். அதனால் தயவுசெய்து 2, 3, 4 பாதமெல்லாம் தயவுசெய்து சும்மாவே இருங்க. நீங்கள் சும்மா இருக்கிறதுனால ஒன்றும் கெட்டு போயிடாது, உங்களுக்கு நல்லது. நீங்கள் எதாவது செய்ய போய் அதுவே பிரச்சனையாகி தேவையில்லாத இருக்குது, சும்மா இருக்குது பெஸ்ட்டு. நீங்கள் சும்மாவே இருங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், உளவியல் ஜோதிடர், வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையிலேருந்து. என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி எவனார்களாலே அவன் தான் வணங்கி இந்த ஆவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்டிலேயே ஆட்சி பெறுவார். ஸோ அப்போ ஆட்சி பெறும்போது என்னென்னாக்கா இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கும், வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னோடனே உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நினைப்போம். அப்படி கிடையாது. நமக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்குது. ஸோ அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிக செழிப்பாக இருக்கும். அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்வு பண்ணுவாங்க. திருமணம் பண்ணுவாங்க, நிறைய பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்களாக அப்படியே இருக்கும். ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும் போது, ஆத்மகாரகன் இல்லையா சூரியன். ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே எல்லாருக்கிட்டையும் பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதுவும் இந்த காலம் இன்னொன்றாக்கா இந்த வருஷம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கேது பகவானும் 5ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகன். ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வந்தால் பார்த்திங்கன்னா நம்ம ஆத்மகாரகன் சொல்கிறோம் இல்லையா. ஏன்னா அந்த ஆத்மகாரகன் எந்த ராசியில் வலுவாக இருக்கோ இல்லை பலமாக இருக்கோ அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா மிகுந்த உச்சத்தில் இருப்பார். ஏன்னா பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், ஏன்னா ஆத்ம பலம் தான் தேவை. அதுக்காக தான் ஆன்மீகத்தை நம்ம நாடுறோமே. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஆன்மீகத்தை எதுக்கு போகிறோன்னே தெரில. நம்மளோட ஆத்ம பலத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஆன்மீகம் இந்த பரிகாரம்லாம் செய்கிறோம் இல்லையா. இது எல்லாமே உங்களோட ஆத்ம பலத்தை இன்க்ரீஸ். அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆவணி மாதத்தில் அவர் சொந்த வீட்டில் இருந்து அப்படியே ஒரு ஆட்சி பண்ணும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால தான் இந்த காலகட்டம் நிறைய சுப நடக்கும் போது அது எல்லாமே வெற்றி, காரிய சித்தி, நிறைய பேர் இடம் வாங்குவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. இந்த காலத்துலேருந்து அந்த விழா கோலங்கள் எல்லாமே தொடங்கும். அது வரையும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மந்தமாக போயிட்டு இருந்தது. இது பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை, அப்புறம் தீபாவளி, அப்படியே பார்த்திங்கன்னா விழாக்களாக அப்படியே வரும். இனிமேல் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா விழாக்கள், இந்த புரட்டாசி மாதத்தை தவிர்த்து. ஏன்னா ஆத்மகாரகன் எந்த ஜாதகத்தில் நல்ல வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க தான் உச்சம். ஏன்னா சூரியன் தான் பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் அந்த அரசியலுக்கு சொல்லுவோம், மருத்துவக்காரகனும் சூரியன் தான். ஸோ அதனால தான் எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கோ அவங்க நல்ல ஒரு ஃபேமஸ் டாக்டர் ஆவாங்க. அது 2ஆம் அதிபதியோட இல்லை 10ஓட தொடர்பு வரும்போது பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் சூப்பராக இருப்பாங்க. அதே போல் சூரியன் வலுவாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தொட்டாவே குணமாகக்கூடிய கைராசி டாக்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா. அவர் படித்து கூட இருக்க மாட்டார், சும்மா R&D படிச்சிருப்பார், இல்லைன்னா அந்த ஒரு கம்பவுண்டராக கூட இருந்திருப்பார். அவர் பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவார், நடந்துடும்.
கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சூரியன் வலுவாக இருக்கும் தான் கைராசி டாக்டர். ஏன்னா ஆத்மத்தை பலமாக வச்சுருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா குணமாக்கக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இயற்கையாகவே நிறைய இருக்கும். சூரியன் வலுவாக இருக்கும், நிறைய பரிகாரம் பண்ணான்னு வச்சிங்களேன், சூப்பராக சக்ஸஸ் ஆகிடும். பெரிய பரிகாரம் சின்னதாக சொன்னாவே பெரிய விஷயங்கள் கூட குணமாக்கக்கூடிய ஆற்றல். அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிகுந்த நற்பலங்களை கொடுக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகவும், குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கேது கூட இருக்கிறதுனால நிறைய என்னென்னா அந்த குழந்தை பேருக்கான விஷயங்கள், குழந்தை பேர் இன்மை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த விரக்தி தன்மை, எனக்கு கேது எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தி கொடுப்பார். ஏன் அது விரக்தி கொடுப்பார்னா அனுபவம் கிடைச்சாதான் அறிவு வளரும், ஞானம் கிடைக்கும், சும்மா வராது இல்லையா? ஸோ அதனால் அந்த கேது பகவான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக சில படிப்பினையை கொடுப்பார். அதை தான் நம்ம இங்கே விரக்தி, எனக்கு அது நடக்கலை அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிடப்போம். ஸோ இந்த தன்மைகள் உள்ள இந்த ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி. தனுசு ராசி பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா எப்போதும் சொல்லுவோம் தனுசு ராசியை நம்ம என்ன சொல்லுவோம், பாக்கியங்கள் நிறைந்த ராசி, இல்லை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ராசி, இல்லை பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ராசின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இது காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம், ராசி அதிபதியை பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஸோ அப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, வாழ்க்கை எப்போதும் ஆன்மீகத்தோடு கலந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், இல்லைன்னா சிறப்பாக்கிப்பாங்க. எந்த வீட்டில் தனுசு ராசிக்காரங்க இருக்காங்களோ அந்த நபர் மூலியமாகவே அந்த குடும்பம் வந்து அனைத்து பாக்கியங்களையும் பெறும். இது வந்து நான் சொல்கிறது இல்லை, இது இயற்கையோட விதி. நீங்கள் வேணால் பாருங்கள், தனுசு ராசிக்காரங்க ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் அந்த நபர் மூலியமாகவே மேன்மை பெறும். இந்த ஆவணி மாதத்தில் ராசி அதிபதியான குரு பகவான் 7லேருந்து உங்களை பார்க்குறார். அப்போ குரு பார்வை இருக்கக்கூடிய ஒரே ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. அது ஒரு ராசி அதிபதியாக இருந்து பார்ப்பது இன்னும் மேலும் சிறப்பான பலன். அப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்கும், எதிர்பார்த்த மன மகிழ்ச்சி வாழ்க்கையில் உண்டாகும். எல்லாமே இந்த சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி அடையும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த எல்லா விஷயங்களும் வெற்றி தான் சொல்லணும். ஆனால் சில விஷயங்களில் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது, அப்படியே நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும் போது நடுவில் வந்து ஏதாவது ஒரு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பச்சை மிளகா காரம் வந்து கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி சிறு பிரச்சனைகள், இடையூறுகள் இந்த காலகட்டத்தில் வந்து போகும். அதை மட்டும் நீங்கள் கவனித்து அதை ஃபோக்கஸ் பண்ணி சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த மாந்திரிகம் சார்ந்த பிரச்சனையில், இல்லை மாந்திரிகம் சார்ந்த விஷயத்தில் சில பேர் பாதிப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா தாய்க்காக, வீட்டுக்காக சில விரயங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா தந்தைக்காக, தந்தையோட விஷயத்திற்காக சில கோயில்களுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலை போய் பார்க்குறது, இல்லை மலை மேலே இருக்கக்கூடிய நிறைய கோயில் தரிசனம், இல்லை இந்த சித்தர்கள் சமாதிகளை போய் பார்ப்பது, இந்த மாதிரி எல்லாமே விஷயம் ஏற்பட்டும். ஆல்ரெடி அதுக்கான விஷயம்லாம் நடந்திருக்கும், இல்லை தொடங்கியிருக்கும். மேலும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய அழுத்தம் வந்து இருக்கும். மனம் பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தத்துலேயே தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் நல்லது நடந்தாலும் அந்த இடத்துல ஒரு பச்சை மிளகா கிடைக்கும் போது அந்த பச்சை மிளகா மட்டும்தானே நமக்கு ஞாபகத்தில் இருக்கும், நல்ல விஷயங்கள் எதுவும் இருக்காது. அதுபோல் இந்த மனம் பார்த்திங்கன்னா தேவையற்ற விஷயங்களுக்காக, தொழில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அதையே போட்டு தனக்கு நடந்த நன்மைகள் எல்லாத்தையும் மறந்து அதிலேயே சிக்கிடும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் நடக்கும். குறிப்பாக கணவன்னா மனைவி, மனைவினா கணவன் மூலயமா நிறைய ஆதாயம், குறிப்பாக பொருளாதார ஆதாயங்கள் எல்லாமே இருக்கும். இந்த காலகட்டத்தில்
தங்க நகை வாங்கிறது, இல்லை தங்க நகையை மீட்டெடுப்பது, இந்த மாதிரியான நிறைய முயற்சிகள்லாம் தனுசு ராசிக்காரர்கள் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். மேலும் என்னென்னாக்கா, இவங்களுக்கு அந்த நோய் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்னென்னாக்கா, இந்த நீர்த்தன்மையால் குறிப்பாக இந்த காலத்தில் ஹார்மோன் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக என்னென்னாக்கா, இந்த கர்ப்பப்பையில் நீர் தங்கிறது, இல்லை கர்ப்பப்பையில் சிறு சிறு கட்டிகள் வர்றது, இந்த மாதிரியான உபாதைகள் எல்லாமே தனுசு ராசிக்காரர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான கண்டிப்பாக இருக்குது. அதே போல் தொழில் ரீதியான திடீர் பயணங்கள் எல்லாமே இருக்குது. வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா மறைமுக எதிரிகளாக உருவாகும். ஸோ அவங்க மூலயமா ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்து போகும். குறிப்பாக ஏதாவது ஒரு பெண் மூலயமா இருக்கும், ஏதாவது ஒரு சிறு பிரச்சனைகள் வரும், வந்து சரியாயிடும். மேலும் என்னென்னாக்கா, பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே சில பேருக்கு என்னென்னா, இந்த டாக்குமெண்ட் இஷ்யூ, இந்த கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசிக்கு அப்புறம் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் நினச்சிக்கணும். செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த கோர்ட்டு கேஸ் வெற்றி அடையுது, இல்லை ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் கொடுக்காம பெண்டிங் இருக்கும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இந்த செப்டம்பர் முதல் வாரத்தில் உங்களுக்கு நடக்கும். கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகளும் அப்போ உருவாகும். ஸோ அதனால் இவ்வளோ நாள் பெண்டிங்காக இருந்துச்சு, என்னடா நடக்கலையே, ஏதோ ஒரு விஷயங்கள் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் ஈர்த்தடிச்சிருந்த விஷயம் எல்லாமே இந்த செப்டம்பர் முதல் வாரத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாகி த்ரூவாகி உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அதே போல் என்னன்னாக்கா, இந்த நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணமும் இந்த காலகட்டத்தில் கை கொடுப்பானா கண்டிப்பாக கொடுக்கும். செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் அப்புறம் பார்த்திங்கன்னா திருமணம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா ஏதாவது நாள் சரியில்லை, கல்யாணம் பண்ணுறவங்க நல்லா செட் ஆகலை அப்படின்னு ஏதாவது இந்த மாதிரி ரீசனாலேயே தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தீங்கன்னா நீங்கள் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கு அப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இந்த ஆவணி மாதத்தை உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு ஆவணி மாதமாக மாற்றணும்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். குறிப்பாக இந்த சித்தர்கள் சமாதி உள்ள சிவாலய வழிபாடு உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை கொடுக்கும், மன மகிழ்ச்சி அதிகரிக்கும், லாபத்தை பெருக்கும். செஞ்சு பார்த்து வாழ்க்கையில் சிறப்படைங்க. நன்றி, வணக்கம்.